அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து அரசன் இருக்காங்க. அந்த அரசனுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா, அந்த ஊரில் சிறந்து விளங்குற புலவர் இருக்காங்க. அந்த புலவரை கூப்பிட்டு அவருக்கு வந்து நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவருக்கு வந்து உபசரிக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் சிறந்து விளங்குற ஒரு புலவரை கூப்பிட்டு அவரை வந்து உபசரிக்கிறதுக்காக நல்லா எல்லா வகையான சாப்பாடும் செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ அவர் அந்த புலவர் வந்து சாப்பிட போகிறாரு. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை வந்து கொன்று இப்போ அதை வந்து இரையாக்கி அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. போகும்போது அந்த பாம்போடைய வாயிலேருந்து ஒரே ஒரு ட்ராப் விஷம் வந்து இந்த மன்னர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு இல்லைங்களா ஃபுட்டு, அந்த ஃபுட்டில் வந்து விழுந்துருச்சு. ஸோ விழுந்தோடனே என்ன ஆகும், இந்த மன்னருக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. ஸோ சாப்பாடு வந்து புலவருக்கு போட்டுறாரு. புலவர் வந்து இறந்தும் போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போது பூலோகத்திலேருந்து வான்லோகம் அங்கே வந்து போயிட்டாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா சித்திரகுப்தர் வந்து யோசிக்கிறாரு, இப்போ இது வந்து யார் மேலே தப்பு, ஓகேங்களா? அதாவது அரசன் மேலே தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லையா, கழுகு மேலே தப்பான்னு கேட்டிங்களா கிடையாது. அதே வந்து பாம்பு மேலே தப்பா, ஏன்னா அது செத்து போயிடுச்சு ஆல்ரெடி, அது வாயில் இருக்க விஷயம் தான் கீழே விழுந்திருக்குது. ஸோ அதுவும் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து யாரோட கணக்கில் வந்து எழுதுறது இந்த பாவத்தை அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தருக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஸோ டவுட் வந்தப்போ இவர் வந்து யமதர்மன் கிட்ட வந்து போய் கேட்குறாரு. இவ்வளோ விஷயம் நடக்குது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் யமதர்மன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இன்னொரு இது எல்லாத்தையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த சித்திரகுப்தர். ஸோ இன்னொரு நாள் என்ன ஆகுது, அந்த ஊருக்கு ஒரு புலவர் வராரு. அந்த புலவர் வந்து ரொம்ப நல்லா வந்து அதாவது பாடி எல்லா விதத்துலேயும் வந்து அந்த மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ வரப்போ அந்த வழியில் வந்து ஒரு அம்மா வந்து கடை வச்சு எங்கே வராருன்னா அந்த அரசர்கிட்ட பாடி அந்த பரிசை வாங்கிட்டு அந்த சாப்பிட்றதுக்காக வந்து வராரு. ஸோ அந்த வழியில் ஒரு கடை வச்சுருக்க அம்மா கிட்ட, அம்மா இங்கே வந்து அரசர் வந்து எங்கே இருக்காரு, அவரோட இடம் எது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. ஸோ அந்த அம்மா சொல்லுது, ஸோ அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுங்களாம், ஐயோ அங்கே ஏன் போகிறீங்க, அவர் வந்து கொண்டுடுவார் நீங்கள் போனீங்கன்னா உங்களை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடு. ஆக்சுவலி விஷயமே அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் பாருங்க இதை வந்து சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாவ கணக்கை வந்து யார் பேரில் எழுதினாரு, அந்த கடை வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா பேரில் தான் வந்து எழுதியிருக்காரு. என்னடானா யார் மேலேயும் வந்துட்டு வீண் பழி வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது தான் கதையோட நோக்கம். இதே தான் நம்மளோட லைஃப்லேயும் யாரை பற்றியுமே தெரியாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையோட வந்து கருத்து. ஸோ கதை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.